ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி குருணை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, தயிர் டேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பச்சரிசி. பச்சரிசியில் இந்த உப்புமா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பச்சரிசியோட இந்த துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகத்தை அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்குது. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, பச்சரிசி 2 உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நாளையும் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பெரிய ரவை பதத்துக்கு இருக்கணும். ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இந்த உலக்கால 2.5 உலக்கு வருது. அளந்து எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை அதோட சேர்த்துடலாம். பச்சை மிளகா, வரமிளகா, அதையும் அதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இஞ்சி எண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனையாக வருது. இப்போ இதில் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டரை உலக்குக்கு நம்ம 5 தண்ணி ஊற்றணும். அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம அதோட சேர்த்துடலாம். அரிசி உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்க தயிரையும் இதோட கலந்துடலாம். ஒரு கப் துருவி வச்சிருக்க தேங்காயும் இதோட சேர்த்துடலாம். பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிருக்கத இதோட கலந்து நல்லா அடி பிடிக்காம கலரணும். ஒரே தரிக்கையாக போட்டுறாம மெல்ல மெல்ல கலரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. கொதிக்கும் போதே நல்ல வாசனை வருது. இப்போ நல்லா கொதிக்க தெரியுதுங்களா? இப்போ இதில் மூடி போட்டு குக்கரை மூடிடலாம். மேலே ஆவி வந்தோடனையும் விசில் போடுங்க. 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம்
ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். கம கமன்னு அரிசி குருணை உப்புமா தயாராகிடுச்சுங்க. நல்லா எப்படி உதிரி உதிரியாக பொல பொலன்னு இருக்கு பாருங்க. இஞ்சி பெருங்காய வாசனையோட சூப்பரான அரிசி குருணை உப்புமா தயாருங்க. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.